ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் என்னடா இப்படி அடிக்கிறீங்க இங்கிலாந்து அணியை, இங்கிலாந்து அணி பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி எதிரான 5th T20 போட்டி வெற்றி பெற்றதுக்கப்புறம் முன்னாள் பாகிஸ்தான் அதிரடி வீரர் அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. இந்த தொடர் குறித்தும் இங்கிலாந்து தோல்வி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 5th T20 போட்டி இந்திய அணி நேற்று வெற்றி பெற்றாங்க. அந்த வெற்றி குறித்து அஃப்ரிடி என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, எப்பா என்னப்பா இப்படி அடிக்கிறீங்க, அபிஷேக் சர்மா பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, என்ன அப்படி அடிக்கிறார் அவர், கண்டிப்பாக ஒரு இந்திய அணியோட பிரைட் ஃபியூச்சர் சூப்பராக இருக்குது. T20 பொறுத்த வரைக்கும் செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. இங்கிலாந்து அணி பாவம், அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல, ஃபீல்டிங்கில் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, கேப்டன் ஜோஸ் பட்லருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இந்த மாதிரி அடி அடித்தா என்ன பண்ணுவாங்க, பாவமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த சீரீஸ் இந்திய அணி வெற்றி பெற்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அபிஷேக் சர்மா ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது இந்தியாவில், கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் ஸ்டார்னே சொல்லுவாங்க இந்தியாவுக்கு. கண்டிப்பாக இந்திய அணியோட T20 அணி ரொம்ப ஒரு வலுவான அணியாக இருக்காங்க. இப்போதைக்கு T20 பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் தலை சிறந்த அணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாள் பாகிஸ்தான் வீரர் அஃப்ரிடி பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காரு இந்திய அணி குறித்து. அவர் சொல்கிறது கரெக்டுங்க. ஏன்னா அபிஷேக் சர்மா என்ன அடிங்க அடிச்சார், இங்கிலாந்து பவுலருக்கு ஒரு மூஞ்சையிலன்னு சொல்லாங்க. ஏன்னா மார்க்குடு போடுறாரு, ஓவர் டர்ன் போடுறாரு, அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் போடுறாரு, யார் போட்டாலும் அடிக்கிறாருங்க நம்ம அபிஷேக் சர்மா. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, ஓகே, 247 ரன் அடிச்சிட்டோம். ஒரு இங்கிலாந்து டஃப் கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு 200 அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தா 95 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்திய அணி பந்து வச்சு ஒரு பக்கம் வருண் சக்கரவர்த்தி கலக்கிறாப்புல, நம்ம முகமது ஷமி வேறு கம்பேக் கொடுத்து அவர் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காப்புல. கண்டிப்பாக இந்திய அணியோட வலுவான ஒரு கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்க அணி. எனக்கு கன்சிடியூட்டாக 17 சீரீஸ் ஜெயிச்சிருக்காங்களே, அதனால் கண்டிப்பாக நாங்கள் தான்ப்பா இந்த T20 சாம்பியனு, இப்படி தான் விளையாடுவோன்னு சொல்லிட்டு செமையான அடி அடிச்சிருக்காங்க. தரமான சம்பவம் செஞ்சுட்டாங்க. அபிஷேக் சர்மா லாஸ்ட்டு மேட்ச்சு செமையான சென்டர். என்ன பண்ணுறது, இந்திய அணி ஒரு வலுவான அணி. எந்த ஒரு அணியும் இந்தியாவில் இந்தியாவை T20 வீழ்த்த முடியல. 17 சீரீஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஆஸ்திரேலியாவே 9 சீரீஸாக கண்டினியூவாக அவங்க ஹோமில் ஜெயிச்சிருக்காங்க T20. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் இடத்துல அவங்களோட டபுளாக போயிட்டு நம்ம 17 சீரீஸ் வச்சுட்ருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல அணிங்க இந்திய அணி, தரமான ஒரு சம்பவம் செஞ்சுட்டாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பேட் விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன் இவங்களாம் ரொம்ப எதிர்பார்த்தோம் விளையாடுவாங்க சொல்லிட்டு. இங்கே யாருமே சரியாக பேட்டிங் விளையாடல. அடுத்த சீரீஸில் கொஞ்சம் நல்லா திருத்தின்னு வரணும். ஆனால் நம்ம தமிழகத்தை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி சொல்லி அவனுங்க சரியான போலிங் போட்டாருங்க. அவர் தான் மேன் ஆஃப் த சீரீஸை வாங்கியிருக்கார். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. அடுத்து போட்டியை கண்டிப்பாக இந்திய அணி வெல்லணும்னு ஆசை. பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பாகிஸ்தான் முன்னாள் வீரர் அஃப்ரிடி இந்திய அணியை பாராட்டி பேசியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.